இன்றைக்கி ஒரு மினி பிளாக் பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் சமையல் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை துவையலும் கத்திரிக்காய் பொரியலும் தான் ரெடி பண்ணி பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி டியூஸ்டே, அதுவும் இல்லாமல் பிரதோஷம். சரி, ஃபஸ்ட்டு பாப்பாவை ரெடி பண்ணி அமுச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி சாமி கும்பலான்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே குழம்பாகட்டும் பொரியலாகட்டும் எல்லாத்துலேயுமே தேங்காய் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா வீட்டு சைடு அந்த மாதிரி கிடையாது. எங்கள் அப்பாவுக்கும் சரியா இல்லை, அங்கே இருக்கவங்களுக்கும் சரி சுத்தமாக அந்த மாதிரி பிடிக்காதீங்களா. கறி குழம்புக்கே தேங்காய் அரைச்சி ஊற்றி வைப்பாங்களா, ஆனால் அந்த சைடு எங்கேயுமே அப்படி கிடையாது. இந்த ஊரில் வந்து தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் 40 ரூபா 50 ரூபான்னு விற்கிறாங்க. வீதியிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயா விற்றுட்டு போவாங்க 25 ரூபா 30 ரூபான்னு. நான் அவங்கக்கிட்ட வந்து பேரமே பேசாமல் வாங்கிப்பேன். ஏன்னா கடையிலேயே பார்த்தீங்கன்னா 40 ரூபா 50 ரூபான்னு விற்கிறாங்க, இங்கே வந்து கொஞ்சம் கம்மி தானே சரி சொல்லிட்டு வாங்கிப்பேன். பாப்பாவை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அமுச்சதுக்கப்புறமேட்டுக்காக தான் க்ளீன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். சும்மா லைட்டாக தான் க்ளீன் பண்ணேன். ஏன்னா ஆடி மாதம் வந்தால் இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பண்டிகை நோம்பி ஆடி 18 சொல்லுவாங்க. அப்போது வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். வீடெல்லாம் சுண்ணாம்பெல்லாம் அடித்து இருக்கிற பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டு கழுவி அது இதுன்னு பண்ணுவாங்க. உங்களுக்கு நான் ஒரு வீட்டில் என்னென்ன பண்ணுறாங்கன்னா அந்த தனியாக வீடியோ எடுத்து போடுற முடிஞ்சால். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் க்ளீனிங் எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே கிச்சன்லேயும் இந்த பக்கம் பெட்ரூமு வெளியே சின்ன ஒரு ஹால் இருக்கும், அதுலேயும் மாப் போட்டு விட்டுட்டு இந்த பக்கம் வெளியில் சாமி ரூம்லேயும் ஒரு ரூம் இருக்குது, ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி. அதில் வந்து இந்தமாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கழுவி வீடு கூட்டுறதோட பொண்ணு வந்து வேஸ்ட்டாக இருந்தது, அதில் வந்து நல்லா கூட்டி விட்டுட்டேன். இதில் வந்து மாஃப் போடவே அவ்வளோவும் எனக்கு பிடிக்கல. இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கழுவி விட்டால் தான் பார்க்கவே நல்லா இருக்குது. பார்த்திங்கன்னா அப்படியே போயிட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 11 மணி ஆக போகுது. இன்னுமே தலைவர் சின்னவர் வந்து எங்கள் வீட்டுக்கு சின்னவர் பால்வாடி போகவே இல்லை. சரின்னு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அவனை கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுலாம் தான் இருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகலான்னு பார்த்தா கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்தமாரி தண்ணி வர டைம்லேயே பிரதோஷம் அந்தமாரி நல்ல நாள் வருது. என்ன பண்ணுறது தெரியல. எங்களுக்கு வேறு தண்ணி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருமா, சரி அதனாலேயே பார்க்குறதா இருக்குது. தண்ணி பிடிக்கிறத விட்டுட்டா தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அப்புறம், அதனால தான்.